கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். ஜாதிகளை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 13வது வசனம் 13வது வசனம். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், இவனும் அடிமை பெண்ணாகிய மகனாக இருக்கிறதுனால இவனை ஒரு ஜாதியாக்குவேன். ஆபிரகாமுக்கு குழந்தைலாம் இருந்ததுக்கு அப்புறம் சாராளமா தன் வீட்டிலே வேலை பார்க்கிறவங்கள அந்த நாட்டில் அடிமைகள் என்று வைத்தார். இப்போ வேலைக்காரியே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அடிமைகள் பணம் கொடுத்து வாங்கி வருகிறது. இப்படி அப்போ அவர்கள் ஆண்டவரே மரியாதை சொல்கிறார், ஆண்டவரே நான் நமக்கு அடிமை என்று சொல்கிறார். கடவுளுக்கு நம்ம அடிமை என்று சொல்கிறார். அப்போ ஒரு எஜமானுக்கு அடிமையாக வாழ்ந்தது. இந்த சாராளமா குழந்தைகள் இந்த ஆகாரம் தாரவாக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பிறக்கிறது தான் இஸ்ரவேல். அப்போ தன் மகனை குறித்து சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு வேதனை வருகிறது, துக்கம் வருகிறது. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், நீ துக்கப்படாண்டா, இவனையும் ஒரு பெரிய ஜாதியாக என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவப்பிள்ளையே, இன்னைக்கு அந்த வம்சத்துல பிறந்தது தான் என்ன ஒரு அதாவது நம்முடைய சகோதரர்கள் முஸ்லீம்கள் சகோதரர்கள் இந்த ஆகாருடைய சந்ததியில உருவாக்கினாங்க. இன்னைக்கு அவர்களுக்கும் தகப்பன் ஆபரான் தான், யூதருக்கு தகப்பன் ஆபரான் தான். விசுவாசத்தினால் பிறந்தவனாகிய கிறிஸ்டியர்களும் அவர்களுக்கு தகப்பன் ஆபரான் தான். அப்போ பாருங்க, அடிமைத்தனத்துல இருக்கிறதுனால அவனை போட்டு நீ என்ன பண்ணாத, விதிக்காத அப்படிங்கிறது ஒரு வேதவசனம் சொல்கிறது. ஏன்னா அவனையும் ஒரு பெரிய ஒரு ஜாதியாக்குவேன் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவப்பிள்ளை அடிமை என்று இல்லை, சுவாதீனம் என்று இல்லை, ஏன்னா பெரியவனுக்கு இல்லை, சிறியவனுக்கு இல்லை. எல்லா அடிமையானவனுக்கும் அவனுக்கு ஒரு ஜாதி இருக்கிறது. தேவப்பிள்ளைங்க அவனை ஆண்டு ஒரு பெரிய ஜாதி, ஏன்னா பெரிய ஒரு ஜாதிங்கிறது ஒரு அந்த குடும்பம் பெருக பெருக அவனுக்கு ஒரு ஜாதிக்குள்ள அந்தஸ்தை அவன் பெறுகிறான். அதான் இஸ்ரவேலருக்கு அவன் தகப்பனானா இந்த வேதத்திலே பார்க்கிற வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால உங்க வீட்டுல அடிமையா வேலை பார்க்கிறவனை அற்பமா எண்ணாதங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில செய்யுங்க. ஆபிரகாம் என்ன பண்ண, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நன்கொடை பணங்கள் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்யலாம். உங்க வீட்டில் உள்ள வேலைக்காரனை அற்பமாக எண்ணாதங்க. தெய்வப்பிள்ளைகளே, அந்த நாட்களே இருந்தது அடிமை. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தந்த பிள்ளை இவனும் ஒரு பெரிய ஜாதியாக்குவே என்று சொல்லி நீ அவளை குறித்து கலங்க வேண்டாம். உனக்கு மகனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை குறித்து கலங்க வேண்டாம். கலங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தன் பிள்ளையை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, மகனை மகளை தாயை தாப்பனே, நீ கலங்க வேண்டாம். உன் பிள்ளையை ஆண்டவர் பெரிய ஒரு ஜாதியாக்கு தலைவனாக ஆண்டவர் மாற்றுகிற வல்லவராக இருக்கிறார். அந்த அளவுக்கு ஜனபெருக்கத்தை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். சந்ததி உலகத்திலே இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அடுத்தாத அந்த முஸ்லீம் சந்ததிக்கு இருக்கு. காரணம் என்ன? அந்த ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அது நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் வாக்கு மாறவே மாட்டார். தெய்வப்பிள்ளைகளே, அதனால நீங்க என்ன வாக்கு தத்துவத்துக்கு எல்லாம் காத்திருக்கிறீங்களோ, ஐயோ நான் அடிமையா இருக்கிறேனே, எனக்கு என்ன கிடைக்கும், எது கிடைக்கும், என் எஜமான என்ன கொஞ்சம் தொட்டு கொடுத்து அனுப்பிட்டாரேன்னு சொல்லி கலங்காதீங்க. எங்கிட்ட கொஞ்சம் தொட்டு தான் இருக்கு, என் பிள்ளைய வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கலங்காத. உன் பிள்ளைய ஆண்டவர் வாழ்க்கை இவப்பிள்ளையே உன்னை அவனை ஒரு அநேக உன் பிள்ளை சந்ததியிலிருந்து அநேகம் உருவாக்கத்தக்க எப்படி ஆண்டவர் உருவாக்கி சந்ததி அதே போல ஒரு சந்ததியை உருவாக்குற தேவனாக வசனம் சொல்லுகிறது. அவர்கள் வெளிப்பட்ட காரணமாக மாறி தேவனுடைய எகிப்து தேசத்தில் பின்போது அன்னைக்கு இஸ்ரவேல் சந்ததி பெரிய சந்ததியாக ஜாதியாக மாறிவிட்டது. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல
இந்த சிறியர்களுக்கு எதை அதே எனக்கு செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு ஒன்றும் இல்லையே என்று நினைக்காத. ஆண்டவர் பிள்ளையை உன் சந்ததியை பெரிய ஜாதியாக்கியவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அடிமை பெண்ணாகி ஆகாருக்கு பிறந்த எம்சவேல் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். அவனு ஒரு ஜாதிக்கு தாப்பனாவான் என்று சொல்லி அவனை பெருக பண்ணி ஆசீர்வதித்த தேவனே என் ஆபிரகாம் தாப்பனே அவனுக்கு வீட்டில் பிறந்த எம்சவேல் அவனை பெரிய ஜாதியாக்கிய தேவனே சொல்றான். நீ எனக்கு குழந்தைகளையே நான் தான் அடிமையா இருக்கிறனே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி கலைத்து கொண்டிருக்கிற அந்த சந்ததியை நீ பெரிய ஜாதியாக்கி வலியுறுத்தப்படுவதற்காக கைவிடப்பட்டவன். ஐயோ நான் பிள்ளையும் கையுமாக இருக்கிறேன்னு சொல்லி கலங்காதே தேவனுடைய ஆண்டவரின் புண்ணி ஆசீர்வதிக்கப்படுவார். உன் சந்ததியை பெரிதாக்கி அவருடைய நாமத்தை நிலைநாட்டுவார். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டு நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையில பெரிய காரியத்தை அடிமத்தவர்கள் வீட்டில் சந்ததியை பெரிய சந்ததியாக மாற்றுவார்.